அண்மைச் செய்தி. கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள். தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு நாளுக்கு நாள் வரக்கூடிய தினங்கள்ல அதிகரித்திருவதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல தெரிய வருகிறது. குறிப்பாக லட்சத்தீவு, கேரளா மற்றும் வட தமிழக பகுதிகள் மேல் எழுப்பக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்திற்கான மழை வாய்ப்பு வலுப்பெற்றிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய முன்னறிவிப்புல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்துல 10 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களுடைய மலைப்பகுதிகளிலும், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக மழைக்கான வாய்ப்பு அடுத்தடுத்த நாட்களிலும் கனமழை என்ற நீடிக்கும் என்ற ஒரு அறிவிப்பும் வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த முன்னறிவிப்புல கொடுக்கப்பட்டிருக்க சூழல்ல தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பை வலுப்படுத்தக்கூடிய வகையில அரபிக்கடல் பகுதிகளில் நாளை தினம் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. வரக்கூடிய 14ஆம் தேதி வரையிலுமே தமிழகத்துல கனமழை தொடரும் என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உள் மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் அதிகாலை நேரங்கள்ல பனிமூட்டமானது காணப்படுகிறது. அதே வேளையில பகல் நேரங்கள்ல இயல்பான அதிகபட்ச வெப்பநிலையானது பதிவாகிறது. மாலை நேரங்களில் மழைக்கான வாய்ப்பும் ஏற்படுகிறது. இது போன்ற மாறுபட்ட வானிலை நிலவரக்கூடிய சூழல்ல வரக்கூடிய 14ஆம் தேதி வரையிலும் தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு நீடிக்கும் என்ற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணிக்கம், சென்னையில் மழைக்கான வாய்ப்பு குறித்தான விவரங்கள். அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதே போன்று மழைக்கான வாய்ப்பை பொறுத்தவரைக்கும் நமக்கு பெரிய அளவிலான கனமழைக்கான வாய்ப்பு தற்போதைய சூழலில் இல்லை எனவும், ஒருவேளை நாளை தினம் உருவாகக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியுடைய உருவாவதற்கு பிறகாக மழைக்கான வாய்ப்பு மாறுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பை வானிலை ஆய்வு மையம் கண்காணித்து வருவதாகவும், சென்னைக்கான மழைக்கான வாய்ப்பு மாறுபடும் சூழல்ல அது குறித்தான முன்னறிவிப்புகள் அடுத்த 3 மணி நேரத்திற்குள்ளான அந்த முன்னறிவிப்புகள்ல வெளியிடப்படும் என்ற தகவலும் சொல்லப்படுகிறது.